ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மல்லி 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 மல்லி. பாரு. ஏங்க ரொம்ப நல்லா இருக்குங்க. அம்மா இன்னைக்கு என்ன விசேஷம்? எதுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மல்லி, பொண்டாட்டிக்கு புடவை வாங்கி கொடுக்கிறதுக்கு விசேஷம் எல்லாமா பாத்துக்கிட்டு இருப்பாங்க. தோணுச்சுன்னா அப்படியே வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். இன்னைக்கு ஏன் திடீர்னு தோணுச்சு? அது நானு டி நகர் பக்கம் போய்கிட்டு இருந்தேன். ஒரு சாரி கடையில அங்க மேனிக்யூக்கு புடவைலாம் கட்டி இருந்தாங்க. புடவை செம்மையா இருந்துச்சு. இந்த பொம்மைக்கு இவ்வளவு அழகா இருக்கே, நம்ம வீட்டு தேவதைக்கு என் செல்ல மல்லிக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு தோணுச்சு. அதான் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க வெளிய போனாலும் என்ன அடிக்கடி நினைச்சிட்டு இருப்பீங்களா? என்னது அடிக்கடி நினைச்சுக்கிட்டு இருப்பனாவா? ஒன்னதான் மல்லி எப்போ நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு இடையில தான் மத்த வேலையெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாத்துக்கிட்டு இருப்பேன். ஓ, என்ன உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? உன்னை எப்படி மல்லி பிடிக்காம இருக்கும்? அப்படியா? ஏன் பிடிக்கும்? இது என்ன கேள்வி? நீ ரொம்ப நல்லவ, கள்ளங்கப்படம் இல்லாதவ, 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவ, உனக்கு நீ எந்த ஆசையும் இல்லாதவ. மொத்தத்துல உன்னோட இருக்கிற சமயத்துல கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேற எதுலயுமே கிடைச்சதில்ல. அதனால எனக்கு ஒண்ணு அவ்வளவு பிடிக்கும். இப்படி பொதுவா இல்லாம ஏதாவது பர்டிகுலரா சொல்லுங்க. பர்டிகுலரானா ரேணுகா என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இனி எனக்குன்னு ஒரு லைஃபே இல்லைன்னு தான் நினைச்சேன். அப்படியே ஒரு பொண்ணு வந்தாலும் அவர் ரேணு போல இருந்துட முடியாதுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வாழ்க்கையில காதல், சந்தோஷம் இது எல்லாமே இனிமே இல்லவே இல்லைன்னு தான் இருந்தேன். சத்தியமா ஒரு பொண்ண மறுபடியும் காதலிச்சிட முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மல்லி. ஆனா அது எல்லாத்தையுமே நீ மாத்தி இருக்க மல்லி. ஒரு பொண்ணோட சேர்ந்து வாழ்றது இவ்வளவு சந்தோஷமா இருக்குமான்னு என்னாலேயே நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் கூட வாழ்றது. இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சிருக்கணும்னு தான் ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சு பூரிச்சு போறேன். ஏங்க, என் மனசுல நீங்க என்னவால இருக்கீங்களோ அதுதான் நீங்க வார்த்தையா சொல்றீங்க. ஏங்க, இப்ப கட்டிக்கவா இல்ல அப்புறம் கட்டிக்கவா? மல்லி, இப்பவே நான் கட்டி புடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். புடவை அப்புறம் கட்டிக்கிறேன், உங்களையும் அப்புறம் கட்டிக்கிறேன். மல்லி, இப்ப நீ கட்டிக்கிட்டா நான் உனக்கு சில உதவிகள் எல்லாம் பண்ண முடியும். நீங்க என்ன உதவி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? என்ன மல்லி, புருஷன் முன்னாடி அவன் வாங்கிட்டு வந்த புடவைய கட்டி காமிச்சா அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்ல. நாளைக்கு பிரதோஷம், கோயிலுக்கு போனோம்ல, அப்ப கட்டிக்கிறேன். அப்ப சரி, அதுக்கு மேல உன் இஷ்டம். சரி, புடவை வாங்கிட்டு வந்தா அப்படியே கையில கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு எந்திரிச்சு நிக்க சொல்லி மேலும் கீழே பாத்தீங்க? குட் क्वेश्चन. என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலையே. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் தானே அது வந்து மல்லி. பதில் சொல்லுங்க மல்லி, இந்த புடவையில பெரிய பெரிய பூவெல்லாம் இருந்துச்சு. அந்த மேனிக்யூ கட்டி இருந்தப்ப முன்னாடி 8 பூ, பின்னாடி 8 பூ இருந்துச்சு. அதான் அந்த புடவையில அது அழகா இருந்துச்சு. உனக்கு கட்டும் போது அப்படி 8 பூவும் இருக்குமான்னு தான் எண்ணி பார்த்தேன். சரியா இருக்கு. ஓஹோ, அப்படியா? புடவை வேற பாக்குறாளே, ஐயோ. உங்க ரசனையே ரசனை தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். சரி, நீ புடவைய பாத்துட்டே இரு, வந்துடுறேன். இருங்க. நீங்க சொன்ன முன்னாடி 8 பூ, பின்னாடி 8 பூ, எதுவுமே இந்த புடவையில காணுமே. காணுமா? இங்க ஆமாங்க, பூவே இல்லையே. பூவே இல்லையே? நல்லா பாரு மல்லி. இங்க பாத்துட்டு தானே இருக்கேன். ஆமால, ஒருவேளை பூ உதிர்ந்து இருக்குமோ? ஏங்க, புடவையில இருக்கிற பூ எப்படிங்க உதிரும்? ஒருவேளை புடவைய மாத்தி கொடுத்துட்டாங்களா? ஆமா மல்லி, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் மாத்திட்டு வந்துருவோம். மல்லி 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 மல்லி, அதெல்லாம் எதுக்கு மல்லி? இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல, இத நீ அப்படியே வச்சுக்க. நில்லுங்க.
இதுல ஏதோ திருட்டுத்தனம் இருக்கு. எதுக்கு என்ன எந்திரிச்சு நிக்க சொன்னீங்க சொல்லுங்க. அது மல்லி, அந்த கடைக்காரன் புடவை மாத்தி கொடுத்துட்டான் போல. வாங்கும்போது பூ இருந்துச்சு. பிராமிஸ் மல்லி. ம், சொல்லுங்க, எனக்கு இப்ப காரணம் தெரிஞ்சாகணும். மல்லி கொஞ்சம் பொறு, சொல்றேன். அது சும்மாவே உன்னை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாக்கணும்னு கூப்பிட்டா நீ வந்து நிப்பியா? அதான் அந்த புடவை கையில வச்சுக்கிட்டு ஏதோ அப்படியே கணக்கு பண்ற மாதிரி மேலையும் கீழையும் பார்த்தேன். உங்கள ஏய் மல்லி 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 அங்க பாரு மல்லி. எஸ்கேப். பை மல்லி, டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.